இப்போது நாகர்கோவில் அவியல் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன காய்கறியெல்லாம் தேவைங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் வழுதனம் கத்தரிக்காய். அவியலுக்கு இந்த கத்தரிக்காய் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். வழுதனம் கத்தரிக்காய், அப்புறம் வாழைக்காய், இது தடியங்காய்னு சொல்லுவோம், இளவன்காய்னு சொல்லுவோம். இந்த காய், இது புடலங்காய், அப்புறம் கேரட், பீன்ஸ், இது சேனக்கிழங்கு. அவியலுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது சேனக்கிழங்கு. இது அவியலுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அவியல். அப்புறம் மாங்காயும் போட்டாக்கி அவியல் இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் முருங்கைக்காய். இப்படி இவ்வளவும் நம்ம அவியலுக்கு வேண்டிய காய்கறிகள் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கட் பண்ணுற விதத்திலே அந்த அவியலுக்குள்ளே காய் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலே அந்த கூட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். காய்கறியை அவியலுக்கு இதே மாதிரி நீள வாக்கில் தான் நம்ம கட் பண்ணணும். நான் கத்தரிக்காய் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அவியலுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம காய்கறி வெட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால நம்ம அவியலுக்கு எல்லா காயுமே இதே மாதிரி நல்லா நீளமாட்டு நைஸாக வெட்டிகிட்டே இருக்கணும். அடுத்து தடியங்காயம் அதே மாதிரி நம்ம நீளமாக வெட்டியாச்சு. காய்களை வெட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடணும். அப்போ தான் காய் கருக்காமல் இருக்கும். அடுத்து புடலங்காயம் அதே மாதிரி நீளமாக வெட்டியாச்சு. இதையும் தண்ணியில் போட்டுருவோம். கேரட், பீன்ஸு, இது சேனக்கிழங்கு, இதையும் தண்ணியில் போட்டுருவோம். நம்ம எல்லா காய்கறியும் வெட்டி முடிச்சுட்டு கடைசியாக தான் வாழைக்காய் வெட்டணும். முதல்ல வெட்டிட்டா வாழைக்காய் கருத்துரும், கூட்டு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் வாழைக்காய் மட்டும் கடைசியில் வெட்டணும். வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய். இப்போ அவியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதில் நமக்கு அவியலுக்கு தேவையான எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, இந்த வத்தல், கடுகு பொடிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இதில் போடுவோம். காரத்துக்கு ஏற்றவாறு 3 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணும். இது தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 கப் தண்ணி ரொம்ப சேர்த்தா அவியல் நல்லா இருக்காது. 1/4 கப்புக்கும் குறைவாக தான், லைட்டாக தான் தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிண்டுவோம். காய் கொஞ்சம் வேகட்டு. காய் வேகிறதுக்காண்டி மூடி போட்டு வேக வைக்கணும். நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு காயை இதே மாதிரி நல்லா காய் உடஞ்சிராமல் அழகாக பக்குவமாக கிண்டி அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், இவ்வளோத்தையும் தண்ணி விடாமல் லேசாக நம்ம மிக்ஸியை லோவில் வச்சு லைட்டாக ஒருத்தருக்கு அதில் விட்டுறணும். இது நல்லா அடிக்கக்கூடாது. அவியலுக்கு டேஸ்ட்டே தேங்காய் நல்லா குறை அப்படி தான் இருக்கணும். ரொம்ப குறைன்னு இருந்துடக்கூடாது. லேசாக அப்படி ஒருத்தருக்கு திருக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். நான் காய் கூட மிளகாய் சேர்த்துருக்கனால நான் அரைக்கிறதுக்கு மிளகாய் சேர்க்கலை.
இல்லை எரிப்பு இன்னும் வேணும்னு சொல்கிறவங்க இது கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாயை இது கூட போட்டு லைட்டாக குறன்னு அரைக்கணும். காய் அரை இது வெந்த உடனே அந்த காய்க்கு ஏற்றவாறு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். மிக்ஸ் பண்ணியாச்சு, வேகட்டும். மாங்காய் முதல்ல போட்டால் அது நல்லா கரைஞ்சிரும். அதனால் காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த வெட்டி வச்சுருக்க மாங்காயை போடணும். புளிப்பு மாங்காய்னா மாங்காய் கம்மி பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கூட்டுக்கு ஏற்றவாறு ரொம்ப புளிக்கக்கூடாது. இனி லாஸ்ட்டில் நம்ம இன்னும் தயிரெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் புளிப்பான மாங்காய்னா கம்மியாகிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு லைட்டாக தான் தண்ணி விடணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போடுவோம். இப்போ அடுப்பை நம்மள சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எப்படி அரைச்சி வச்சுக்கோன்னு பாருங்கள். இதே மாதிரி அரைச்சிட்டு இதை இந்த காய்க்குள்ளே அப்படியே போடுங்க. தேங்காயை இப்படி ஒரே இடத்துல தட்டிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதுக்கு மேலே அப்படியே போட்டு ஒரு அரை நிமிஷம் அப்படியே மூடிடுங்க. அப்புறம் திறந்து பார்த்துட்டு லைட்டாக எல்லா காய்கறி கூடயும் இந்த தேங்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போது சப்போஸ் தண்ணி நல்லா வற்றிட்டு தண்ணியே இல்லைன்னா லைட்டாக நமக்கு தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி. அதனால் பரவாயில்ல. டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு இனி நம்ம கடைசியாக காயெல்லாம் நல்லா வெந்து அழகாக வந்துட்டு இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா கெட்டியான தயிர் லைட்டாக சேர்க்கணும். இப்போ மாங்காய் போட்டனால கூட்டு நல்லா புளிக்கதாக இருந்தால் நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம். அதுக்கேற்றவாறு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா லைட்டாக நம்ம தயிர் சேர்த்து அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இறக்குற ஸ்டேஜி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அவியலுக்கு டேஸ்ட்டே கடைசியாக நம்ம தேங்காய் எண்ணெய் விடுறது தான் இந்த நாகர்கோவில் டேஸ்ட்டான அவியல். பாருங்கள், லாஸ்ட்டில் இறக்கும்போது லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான நாகர்கோவில் அவியல் ரெடி ஆகிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் வேணும்னு கேட்டு எல்லோரும் வாங்குவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்? இந்த அவியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.